இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. இன்னைக்கு 82 வயசுல அவர் இதயமே அதுல பேஸ் மேக்கர் என்ற இயந்திரம் மூலியமா இதயமே இயங்குது. 82 வயசுல நடக்கிறார். இதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்கிற நாகரிகமா? கேட்கிறேன் மிஸ்டர் நாகேந்திரன் கேட்கிறேன் நான். உங்களுடைய வன்மத்தை மத்தவங்கிட்ட இவர்கிட்ட வைக்காதீங்க, கேடுகட்ட ஜென்மங்களே. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணம் ஜனவரி 2 அன்று திருச்சியில் தொடங்கி ஜனவரி 12 அன்று மதுரையில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இது வைகோவின் 11வது நடைபயணமாகும். 82 வயதில் இத்தகைய உறுதியான பயணத்தை மேற்கொண்டது அனைவரையும் வியக்க வைத்தது. ஜனவரி 2 அன்று திருச்சி உழவர் சந்தை அருகே உள்ள மாநகராட்சி திடலில் காலை 9:30 மணியளவில் தொடங்கிய இந்த பயணத்தை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், IUML தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் அழைப்பிதழில் பிரபாகரன் புகைப்படம் இருந்ததால் தொடக்க விழாவை புறக்கணித்தனர். இந்த பயணத்தின் முக்கிய நோக்கங்கள் போதைப் பொருள் மற்றும் மது அருந்துதலின் தீமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு, சாதி மத மோதல்களை தடுத்து சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துதல் ஆகியவை. இது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியாகவும் அமைந்தது. சுமார் 174 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய இந்த பயணம் திருச்சியிலிருந்து மணப்பாறை, கொடை ரோடு, வாடிப்பட்டி, விராலிமலை வழியாக மதுரை வரை சென்றது. மதிமுக இளைஞரணி, மாணவர் அணி, தொண்டர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் உடன் நடந்தனர். முதல் 3 நாட்களிலேயே மொத்த தூரத்தின் 4 பகுதியை வெற்றிகரமாக வைகோ கடந்தார். வழிநெடுகிலும் தொண்டர்களின் உற்சாக வரவேற்பு, மேளதாளங்கள், கோஷங்கள், பொதுமக்கள் சந்திப்பு ஆகியவை நிகழ்ந்தன. முதலமைச்சர் ஸ்டாலின் 82ஆக இருந்தாலும் 28 போல் உற்சாகமாக இருக்கிறார் என்று புகழ்ந்தார். 8ஆம் நாளில் கம்பீர நடையுடன் தொடர்ந்தது சமூக வலைதளங்களில் வைரலானது. ஜனவரி 12 அன்று மதுரை ஒத்தக்கடை பொதுக்கூட்டத்துடன் நிறைவு பெற்றது வைகோவின் நடைபயணம். வைகோவை வரவேற்க காத்திருந்த மதிமுக தொண்டர்களுடன் சில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட நடனமாடி மகிழ்ந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் கவனத்தை ஈர்த்தது. இதனைத் தொடர்ந்து மதுரையில் வைகோ, துரை வைகோ மற்றும் மதிமுக நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய வைகோ, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்பதில் எங்களுக்கு உடன்பாடில்லை, நாங்கள் கேட்கவும் மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய துரை வைகோ நெகிழ்ச்சியுடன் பேசினார். அவர் கூறியதாவது, 82 வயதில் வைகோவுடைய இதயமே பேஸ்மேக்கரில் தான் இயங்குகிறது. இந்த 11வது நடைபயணம் கூடாது என்றும் நடக்க முடியாது என்றும் மருத்துவர்கள் கூறினார்கள். குடும்ப உறவுகள் இதனை வேண்டாம் என்றார்கள். மறுமலர்ச்சி சொந்தங்கள் இதனை வேண்டாம் என்று கூறினார்கள். ஏனென்றால் சுவரில்லாமல் சித்திரம் இல்லை, நீங்கள் இல்லாமல் இந்த மதிமுக இல்லை, அதனால் இந்த விஷ பரிச்சயம் வேண்டாம் என்று கூறினார்கள். இது என்னுடைய அறிவிப்பு, நடைபயணம் நடந்தே தீரும் என்று வைகோ சொல்லிவிட்டு அதனை நடத்தியும் காட்டியிருக்கிறார். 174 கிலோமீட்டர், ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு கிலோமீட்டரும் அவர் கஷ்டப்பட்டார். கடுமையான வலியுடனும் நடைபயணத்தை தொடர்ந்தார். அவர் கூடவே இருக்கும் வகையில் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்டை நான் வைத்திருந்தேன். ஒரு நாளைக்கு பலமுறை அவரை பரிசோதனை செய்தோம். அவரால் நடக்க முடியவில்லை, மூச்சு வாங்குகிறது என்றால் கூட வந்த இயக்க தொண்டர்கள் புரிந்து கொண்டு சிறிது தூர இடைவெளியில் வைகோவிற்கு நாற்காலியில் அமர வைத்து கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு அதன் பிறகு நடந்தார். 62 வருடமாக வைகோ தமிழகத்திற்கு செய்த உழைப்பை தயவு செய்து யாரும் கொச்சைப்படுத்தாதீர்கள். தேர்தல் அரசியலுக்காக சில சமரசம் செய்ய வேண்டியிருந்தது. அதுவும் அவருக்காக இல்லை, இந்த இயக்கத்திற்காக தான். ஆனால் தமிழகத்திற்காக அவர் ஆற்றிய தொண்டு பணிவு, அந்த தியாக உணர்வை கொச்சைப்படுத்தாதீர்கள். பாஜக தலைவர்களே அவரை மதிக்கிறார்கள். மறைந்த பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நமது வைகோவை சொந்த மகனாக பாவித்தார். நமக்குள் எதிர்மறை கருத்து இருக்கலாம், சித்தாந்த வேறுபாடு இருக்கலாம், ஆனால் பாஜக தலைவர்கள் நம்மை மதிக்கிறார்கள். ஆனால் இங்கு இருப்பவர்கள் அப்படி இல்லை, நம்மை கொச்சைப்படுத்துகிறார்கள். இதுதான் தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவரும் தற்போதைய தலைவரும் சொல்லிக் கொடுத்தார்களா? இதுதான் நாகரீகமா? உங்களுடைய வன்மத்தை மற்றவர்களிடம் வையுங்கள், இவரிடம் வேண்டாம், கேடுகட்ட ஜென்மங்களே என்று காட்டமாகவும் பேசியுள்ளார்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.